Hi friends, look வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் சேனல் ரன் பண்ணியிருக்க முடியாது, ரன் பண்ணவும் முடியாது. ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கமெண்ட்ஸ் மூலியமாகவும் தெரிவிக்கலாம், லைக்ஸ் மூலியமாகவும் தெரிவிக்கலாம். பிடிச்சிருந்தா 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடனே நம்ம ஃப்ரீ வெபினார்லையும் நம்ம சந்திக்கலாம். அதாவது என்னுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கமெண்ட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ண முடியும். அதாவது அவங்க கேட்குற கொஷின்ஸை பொறுத்து எஸ்ஆர் நோ டைப்பில் இருந்ததுன்னா நம்ம எஸ்ஆர் நோ டைப்பில் வந்து கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நிறைய விவரித்து சொல்ல வேண்டியதாக இருந்தால் வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல. அதுக்கு வந்து வீடியோவாக ரிப்ளை பண்ணுவேன். அதாவது ஒரு விஷயத்தை கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஒரு சில வந்து கேட்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை எப்படி கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்து அவங்க கேட்ட கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். அதாவது ஒரு மேபி 10 days ஆகலாம், 15 days ஆகலாம். அந்த கமெண்ட்ஸ்க்கு அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுங்கள் புரிஞ்சுங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னு நினச்சிக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் ஒரு வேளை என்னுடைய கமெண்ட்க்கு நீங்கள் ரிப்ளை வரல அப்படின்னு நினச்சிருந்தீங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்களுக்கு வீடியோவாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண சொல்ல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரொம்பவும் சர்ச்சையாக இருக்குது, எங்கே போடணும் என்ன தெரியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு விவரித்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது எல்லோரும் என்னென்னா கால் ஆப்ஷன்னா மேலே போனால் பை எடுத்துக்கலாம், கீழே போனால் சேல் எடுத்துக்கலாம், புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும் இல்லைங்களா. இப்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 35,000 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 35,000 இருக்குது. 35,000லேருந்து 35,200 போகுது. ப்ரைஸ் வந்து 35,200 ப்ரைஸ் போயிட்டு கீழே வருது, ரைட். அகைன் வந்து 35,000 வந்துடுது, ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். திரும்ப இந்த சார்ட்டை பார்க்குறாங்க, இதனோட 35,200 ஹையஸ்ட் இருக்குது, 35,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் எடுத்தால் 35,200 போச்சுன்னா நம்ம ப்ரைஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 35,200 எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ 35,150 கிட்டக்கிட்ட போகுது ப்ரைஸ். 150 ஒரு 30 இன்னும் டச் ஆகலை, கிட்டக்கிட்ட போயிட்டு இந்த இதில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ப்ரைஸ். இப்போ 35,170 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு ப்ரைஸ். கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது மெயின் ப்ரைஸ். நீங்கள் மெயின் ப்ரைஸ் அல்லது ஃபியூச்சர் ப்ரைஸ் எடுத்து எதனா வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இங்கே என்ன இஷ்யூ நடக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், 35,170 பாயிண்ட் போயிருக்கு. 170 பாயிண்ட் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்கு. என்ன நினச்சிக்கிறாங்க இவங்க அதே டைமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு 500 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து 500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மூமெண்டம், அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹை வந்து போயிட்டு இப்படி வந்திருக்கும். அதனுடைய ஹை என்ன, ஒரு எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம். இப்போது இவங்க இந்த இடத்துல 500 ரூபா வாங்கிட்டு இந்த ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு இந்த ப்ரீமியம் கணக்கு போடுறாங்க இல்லைங்களா. இதுதான் வந்து மிஸ்டேக்ஸ். என்னன்னா, இந்த 170 பாயிண்ட் தூரத்தை வந்து இந்த ப்ரீமியம் வந்து சேம் அதே தூரம் கிடக்குமானா கிடையாது. அதுலேருந்து ஒரு 20-30 பாயிண்ட் கம்மியிலே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, இப்போ ஒரு சில டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது இதனோட ஹையை வந்து இந்த ப்ரைஸ் கட் ஆகும், ஆனால் இதனுடைய ஹையை வந்து கட் ஆகாது, அப்படியே ரிட்டர்ன் திரும்பிடும். ஸோ ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ண சொல்லும், ப்ராஃபிட் சைட் போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் என்ன நம்ம ஹையை தூரம் கிடக்குதோ அந்த தூரம் வந்து இந்த ப்ரீமியம் வந்து கிடக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ப்ரீவியஸாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் முன்னாடியே நீங்கள் டார்கெட்டை போடணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த 170 பாயிண்ட் நீங்கள் கணக்கு போட்டிங்க, அதே 170 பாயிண்ட் இதில் மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. அதில் வந்து மேபி 130 பாயிண்ட் இல்லை 140 பாயிண்ட் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். ஆனால் அதே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட சொல்லுவோம், அதே மாதிரி தான் சீக்கிரமாக இறங்கும்,
உங்களுடைய லெவல் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த லெவல் இறங்குற ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா டைம் டேக்கோடைய பெனிஃபிட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து லாஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால தான் சொல்கிறது, நம்ம ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் வர சொல்ல ரொம்ப மெதுவாக போகும், ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல ரொம்ப ஸ்பீடாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இது வந்து அட் த ரேட்டோ இல்லை இந்த மணியோ நம்ம வந்து பண்ண சொல்ல இந்த விளைவுகள் வருது. இன்னும் இந்த ஓடிஎம் பண்ண சொல்ல மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். அதாவது சேம் அதே கான்செப்ட் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஒரு 100 ரூபாய் ப்ரீமியம் கொடுத்துன்னு வாங்குறீங்க. இப்போ வந்து அட் த மணியோ இந்த மணியோ வந்து 500 இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் ப்ரீமியம் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து சேம் இதே மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏறுற ஸ்பீடு வந்து இந்த பாதி தான் போகும். கிட்டத்தட்ட வந்து இந்த பாதி தூரம் போகிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகும். இது இந்த ஃபியூச்சர் மெயின் ப்ரைஸு கிட்டத்தட்ட அதனோட ஹை ப்ரைஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இந்த அட் த மணி இந்த மணியும் ஓரளவுக்கு முக்கால்வாசி தூரம் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த அவுட் ஆஃப் த மணி இருக்குது இல்லைங்களா, அது ரொம்பவே ரொம்ப 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 என்ன சொல்லுது, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ உங்களுடைய ப்ரைஸு நீங்கள் நினச்ச டார்கெட்டு வராது. ஸோ ஸ்டாப் லாஸும் டார்கெட்டு நம்ம எப்படி டிசைட் பண்ணோன்னா, நீங்கள் என்ன பொறுத்தவரையிலும் நீங்கள் அட் த மணி இந்த மணி சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ண சொல்ல அவுட் ஆஃப் த மணியை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. நம்ம அதை பற்றி நம்ம பேசுறது வேணாம். அது கேன்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அதை பற்றி அங்கே பேசுறதுக்கு எதுவும் கிடையாதுங்களே. அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ், கிட்டத்தட்ட 90% வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வெறும் 35% தான் உங்களுக்கு வின் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 35% வின் ஆகிறதுக்கான சான்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டார்கெட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஓகே சரி. இந்த டைம் இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லா டைமும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அப்படின்னா, இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் ஆகிட்டு இருக்கு, நல்ல ஒரு ஒன் வேல ரேலி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போது அந்த டைமில் வந்து நீங்கள் நினச்ச ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து சேம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு ரேலி சைட்வேர் மார்க்கெட்லேயோ ஒரு லேசான ஒரு மூமெண்டம் இருக்கிற மார்க்கெட்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேக்காவோட பெனிஃபிட் வந்து ஆப்ஷன் செல்ஸ் எடுக்கிறதால உங்களுக்கு டார்கெட் வந்து வராமல் போயிடும். ஆனால் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் ஆகிட்டு இருக்குது. ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 800 பாயிண்ட் 700 பாயிண்ட் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் போயிட்டு இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு மூமெண்டம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. எது ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிற ஸ்பீடு வந்து கிடச்சிடும். உங்களுக்கு வந்து அந்த சொன்ன இல்லைங்களா, அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு அந்த 130 பாயிண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் நார்மல் ரேட்டாக வைக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மார்க்கெட்டு சைடுவேஸில் போக சொல்ல நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை வந்து கம்மியாக வைங்க. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் போயிட்டுருக்கு சொல்ல நீங்கள் எதிர்பார்த்த டார்கெட் வந்து கிடைக்கும். சரி ஓகேங்களா. இந்த வந்து ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணிக்கு பொருந்துமானா இது ரெண்டு விஷயமே வந்து அவுட் ஆஃப் த மணிக்கு பொருந்தாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் ஸ்பீடு இருந்தால் கூட இந்த அவுட் ஆஃப் த மணிலேருந்து அந்தளவுக்கு ஸ்பீடு ஒன்று வராது. லேட்டாக மூமெண்டம் கொடுக்கும், ஆனால் இந்த முக்கால்வாசி தூரம் போகும். இந்த ஃபுல் வரும் அப்படின்றத நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியில் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாப் லாஸ் ஆக சொல்ல வேணுமா ரொம்ப குயிக்காக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். நீங்கள் ஸ்டாப் லாஸை சின்னதாக வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அது ஹிட் ஆகிட்டு திரும்ப கூட மேலே போட்டோம். ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் ஆகிருக்காது. எது ஆப்ஷன் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் ஆகிருக்காது. ஆனால் உங்களுடைய ஆப்ஷன் பையிங் எடுத்திருந்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் லோ கட் ஆகிட்டு ஒரு ஷேடோ மாதிரி வந்து மேலே அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போகும். இது பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் என்னென்னா பரவாயில்ல, உங்களோட ஸ்டாப் லாஸ் போனால் போகணும், ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் அது ஏற்கனவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு, அதனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இல்லை புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறதுனால வந்து ஒரு சில டைம் புரியாமல் போகலாம். ஸோ இன்னொரு டைம் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். மெயின் ப்ரைஸ்க்கும் நம்ம அட் த மணியில் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் அவுட் ஆஃப் த மணியில் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு இந்த பையிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்லி நான் கால் ஆப்ஷன் மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் புட் ஆப்ஷன் சேம் அதே மாதிரி தான். நல்லா ப்ரைஸு ஒன் டைரெக்ஷனில் போக சொல்ல மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைட்வேஸ்லேயோ என்ன சொல்ல ஆல்ரெடி இல்லைனா அல்லது ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் ப்ரைஸ் வரதுக்கான கம்மியாகும். ஏன்னா ஆப்ஷன் டைம் டிகே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.